பெட்ரா, India's premium steel doors. காலத்தை தாண்டிய அழகும் உறுதியும். மும்பை அகமதாபாத் அதிவேக புல்லட் ரயில் திட்டத்தின் நிலம் கையகப்படுத்துதல் இழப்பீடு விவகாரம் புதிய திருப்பத்தை எட்டியுள்ளது. 508 கிலோமீட்டர் நீளமுடைய மும்பை அகமதாபாத் புல்லட் ரயில் பாதை மகாராஷ்டிரா, குஜராத், தாத்ரா மற்றும் ஹாவேலி வழியாக செல்கிறது. மணிக்கு 350 கிலோமீட்டர் வேகத்தில் இயங்கும் இந்த ரயில் மும்பை அகமதாபாத் இடையேயான பயண நேரத்தை சுமார் 2 மணி நேரமாக குறைக்கும். இந்த திட்டத்தின் முதல் சேவை 2027 ஆகஸ்டில் தொடங்கும் என மத்திய அரசு ஏற்கனவே அறிவித்துள்ளது. இந்நிலையில் மும்பை அகமதாபாத் அதிவேக ரயில் திட்டத்திற்காக கையகப்படுத்தப்பட்ட நிலங்களுக்கு வழங்கப்பட்ட இழப்பீட்டை நிலம் கையகப்படுத்துதல், மறுவாழ்வு மற்றும் மறுகுடியமர்வு ஆணையம் பல மடங்கு உயர்த்தி உத்தரவிட்டது. இதனை எதிர்த்து திட்டத்தை செயல்படுத்தும் MAHSR நிறுவனம் குஜராத் உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்துள்ளது. பரூச் மாவட்டம் ஓச்சன் கிராமத்தில் உள்ள 19,084 சதுர மீட்டர் நிலம் கடந்த 2018ஆம் ஆண்டு கையகப்படுத்தப்பட்டது. அப்போது சதுர மீட்டருக்கு 50 ரூபாய் என சந்தை மதிப்பில் மொத்தம் 85,86,000 ரூபாய் இழப்பீடு வழங்கப்பட்டது. ஆனால் இந்த இழப்பீட்டை எதிர்த்து நில உரிமையாளர்கள் தாக்கல் செய்த மனுவை விசாரித்த நிலம் கையகப்படுத்துதல், மறுவாழ்வு மற்றும் மீள்குடியேற்ற ஆணையம் சதுர மீட்டருக்கு 660 ரூபாய் என்ற அடிப்படையில் இழப்பீட்டை 84,46 லட்சம் ரூபாயாக உயர்த்தி உத்தரவிட்டது. இந்த உத்தரவை எதிர்த்து தாக்கல் செய்துள்ள மனுவில் அருகிலுள்ள கிராமங்களின் விற்பனை ஆவணங்களை புறக்கணித்து 14 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள சிமர்தா கிராமத்தின் மதிப்பீட்டை ஆதாரமாக கொண்டு இழப்பீடு நிர்ணயிக்கப்பட்டிருப்பது சட்டத்திற்கு முரணானது என வாதிடப்பட்டது. மேலும் ஏற்கனவே 85க்கும் மேற்பட்ட மேல்முறையீடுகள் நிலுவையில் இருப்பதாகவும், இதேபோல் இழப்பீடு உயர்த்தப்பட்டால் திட்டத்திற்கு கூடுதலாக சுமார் 40,000 கோடி ரூபாய் நிதிச்சுமை ஏற்படும் என்றும், இது புல்லட் ரயில் திட்டத்தையே பாதிக்கும் என நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த வழக்கை விசாரணைக்கு ஏற்றுக்கொண்ட குஜராத் உயர்நீதிமன்றம் சம்பந்தப்பட்ட தரப்பினருக்கு நோட்டீஸ் அனுப்பி ஆகஸ்ட் 6ஆம் தேதிக்கு விசாரணையை ஒத்திவைத்துள்ளது.